நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க. பிச்சை எடுத்தாவது கோயிலுக்கு பணம் கொடுக்கணும், கும்பாபிஷேகம் நடத்திடணும், கோயிலை கட்டிடணும் அப்படின்னு. ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய சுயநலத்துக்காக இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்த அமைதிக்கான நோபல் பரிசை தனதாக்குவதற்கான பிச்சையை கேட்டு மிரட்டி வாங்கியிருக்கார். இப்படியும் செய்ய முடியுமான்னு கேட்டால், வெனிசுலாவினுடைய அடுத்த அதிபராக போஸ்டிங்க்கு வருவதற்கு ஒருத்தவங்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறாங்க. அவங்க யாரு? ட்ரம்ப் சொன்னால் அது நடக்குமா? அதற்காக தான் இந்த ஏற்பாடா? ரெண்டாவது, வெனிசுலாவினுடைய முன்னாள் அதிபர் மதுரோ அவர்களுக்கு என்னாச்சு? அவர் எந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு? இப்போ அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய தர்ம சங்கடமான நிலை என்ன? ஜெயிலுக்குள்ள சில மோசமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லை, நேட்டோ வெர்சஸ் அமெரிக்கா இப்படி மாறி இருக்கு உலக களம். யாருக்காக அப்படின்னு கேட்டால், கிரீன்லாண்டு இதை யார் கைப்பற்ற போகிறா அப்படிங்கிறத நோக்கி ஒரு பெரும் படை ஒன்று திரண்டிருக்கு. இதெல்லாம் சமாளித்து ட்ரம்ப் கிரீன்லாண்ட் அப்படிங்கிற அந்த நாட்டை கைப்பற்றுவாரா? ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. சர்வதேச அரசியல் ஒரு புறம் போயிட்டே இருக்க, இன்னொரு புறம் கடல், வணிகம், கப்பல், ஷேடோ ஃப்ளீட் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பற்றின பேச்சுக்கள் அதிகமாக போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் வெனிசுலாவினுடைய 6வது எண்ணெய் டேங்கர் கப்பலை அதிரடியாக அமெரிக்கா கைப்பற்றி இருக்காங்க. ரஷ்யாவினுடைய எண்ணெய் கப்பல் கூட அமெரிக்கா கைப்பற்றினாங்க. இருவரும் இணைந்து இப்போது பேச்சுவார்த்தை மூலியமா அந்த பஞ்சாயத்தை முடிச்சுக்கிட்டாங்க. புட்டின் பீஸ் மேக்கராக ஈரான் பக்கம் போயிருக்கார். அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், வெனிசுலாவில் இருந்து எந்த கப்பல் வெளிநாடுகளுக்கு புறப்பட்டாலும் அது அமெரிக்காவையே போய் சேரும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. அதை சாத்தியமாகவும் மாற்றி காமிச்சிருக்கார். வெனிசுலாவினுடைய இடைக்கால அதிபராக இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய டெல்சி ரோட்ரிக்ஸ் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா அணுசக்தி நாடு தான், எங்களுக்கு தெரியும். பேரழிவை ஏற்படுத்துவதற்கு வல்லமை படைத்த நாடு தான், அதுவும் எங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களை விட ராஜதந்திரத்தில் நாங்கள் சிறந்தவங்க, எங்களுக்கும் சில தந்திரங்கள் தெரியுங்கிறத நாங்கள் நிரூபித்து காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்ட். ஸோ காலங்காலமாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவங்க எப்படியாவது ஒரு இடத்துல அப்ளை பண்ணுவாங்க. கத்தி படத்தில் விஜய் சொல்லக்கூடிய டைலாக் மாதிரி, நம்ம வயிறு நிறைஞ்சதற்கு பிறகு நமக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த இட்லிங்கிறது இன்னொருத்தனுக்கு சொந்தமானதுன்னு. அதுதான் கம்யூனிசத்தினுடைய தத்துவமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த டெல்சி அவர்கள் எப்படி அமெரிக்காவுக்கு எதிராக வெற்றி பெறுவார் அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு. காரணம் என்னன்னா, மரியா மச்சோடா இந்த பேரு தான். இவங்க யாரு அப்படின்னு கேட்டால், வெனிசுலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். மதுரா அவர்களோடு போட்டியிட்டு தோல்வியுற்றவராக அறிவிக்கப்பட்டவர். ஆனால் ட்ரம்பால இவர்தான் வெற்றியாளர் அப்படின்னு அப்போலேருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வெனிசுலாவினுடைய அதிபராக வருவதற்கு இவருக்குத்தான் தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது நோபல் பரிசு கமிட்டி கொடுத்தாங்க. ட்ரம்ப்புக்கு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் கொடுக்கல. பதக்கத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஆனாலும் தனக்கு நோபல் பரிசு எப்படியாவது வாங்கிடணும்னு ட்ரம்ப் கனவு கண்டு இப்போ இந்த மரியா மச்சோடாவுக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறாரு. ஒன்று, நீ நோபல் பரிசோட நீயே வச்சுக்கலாம். இன்னொன்று, வெனிசுலாவினுடைய அதிபராக மாறலாம். இந்த 2ல் உனக்கு எது வேணும்? நோபல் பரிசா, வெனிசுலாவினுடைய அதிபரா? அந்த அம்மா ட்ரம்ப்பை எதிர்த்து போராட முடியுமா? உடனே நீங்கள் தான் இந்த நோபல் பரிசுக்கு தகுதியானவர் அப்படின்னு ABC, NYT, அதாவது நியூயார்க் டைம்ஸ் இந்த சேனலுக்கெல்லாம் பேட்டி கொடுத்து கடைசியாக ட்ரம்ப்பையும் மீட் பண்ணுறதுக்கான அப்பாயின்மெண்ட்டையும் வாங்கி ஓவல் ஹவுஸில் அவரை போய் சந்தித்து நோபல் பரிசையும் கொடுத்து ஃபோட்டோவும் பெரிய அளவில் வந்துடுச்சு. அப்போது இந்த நோபல் பரிசு ட்ரம்ப்புக்கு சொந்தமாகி விடுமா அப்படின்னு கேட்டால், நோபல் பரிசு கமிட்டி தெளிவாக சொல்லிட்டாங்க, இனாமாகவோ இலவசமாகவோ நான் தான் நோபல் பரிசு வாங்கிட்டேன், அது இன்னொருத்தருக்கு கொடுத்தா அது செல்லும் அப்படின்னும் யாரும் நினைக்க வேண்டாம்.
நீங்கள் உங்கள் வீடுகளில் வச்சுருக்கலாம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு காட்டலாம், நண்பர்களுக்கு காட்டலாம். ஆனால் பேர் யாருக்கு சொந்தமானது? அந்த நோபல் பரிசு கமிட்டி அனௌன்ஸ் பண்ண பேர் மட்டும்தான் அந்த நோபல் பரிசு வாங்கினவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் சொந்தமானது. அவங்க அமெரிக்காவினுடைய அதிபர் ஃபெமிலியராக இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத நோபல் பரிசு கமிட்டியும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் நோபல் பரிசு தன்னுடையது ஆயிடுச்சு அப்படின்னு பெருமை பொங்க பேசியிருக்காரு ட்ரம்ப்பு. பிச்சை எடுக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் இன்னொருத்தட்ட இருந்து பிடுங்கி நான் பிச்சை தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட மோசமான ஒரு தலைவன் உலகத்திலேயே அமெரிக்கனாக தான் இருப்பான் போல. அப்படிப்பட்ட அமெரிக்கர்களில் கடைநிலை பிச்சைக்காரன் யாருன்னு கேட்டால் ட்ரம்ப்பு தான். வாஷிங்டனுடைய கேபிட்டல் அலுவலகமும் சரி, யுஎஸ் காங்கிரஸில் இருக்கக்கூடிய செனட் சபையும் சரி, தொடர்ச்சியாக இடைக்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா எலெக்ஷன்லையும் ட்ரம்பினுடைய முன்னெடுப்புக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒன்று, வெனிசுலாவில் இறங்கி மதுரா அவர்களை தூக்குனது யுஎஸ் காங்கிரஸுக்கு பிடிக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விதிகளையும் மாற்றிட்டாங்க. இனிமே ட்ரம்ப்பு யுஎஸ் காங்கிரஸ்கிட்ட கேட்காம வெளிநாட்டில் இந்த மாதிரி மிலிட்ரி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எந்த அனுமதியும் இல்லைன்ட்டாங்க. வெனிசுலாவினுடைய அதிபர் கடத்தப்பட்டப்போ நடந்த நிகழ்வுகளை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கியூபா ஆஃபீஸர்ஸ், கியூபாவில் இருக்காங்கல்ல அந்த ஆஃபீஸர்ஸ் வெனிசுலாவில் போஸ்டிங்கில் இருந்தாங்க. அவங்களில் ஒரு 40 பேர் இறந்து போனாங்க. அந்த 40 பேருடைய உடல்களும் மீட்கப்பட்டு இப்போ கியூபாவுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த காட்சிகளை பாருங்களேன். ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி உலகமே நடுநடுங்க வைத்த ஒரு காட்சி. மதுரா அவர்களையும் அவருடைய மனைவி சிலியா அவர்களையும் கடத்தி கொண்டு வந்தது அமெரிக்க நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. நீதிபதி ஐம் இன்னசென்ட் அப்படின்னு வெனிசுலாவினுடைய அதிபர் சொன்ன வார்த்தைகளை கேட்கவே இல்லை, ஜெயிலில் கொண்டு போய் போட்டார். அந்த ஜெயிலுடைய பேர் புரூக்லைன் அப்படிங்கிறது தான், எம்டிசி. 1600 சிறைகள் இருக்குது, கைதிகள் நிறையா பேர் இருப்பாங்க. 1990 தொடங்கப்பட்ட அந்த சிறை உலகத்தினுடைய நரகம், பூமியினுடைய நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த அளவிற்கு மோசமான ஒரு இருட்டு, வெளிச்சமும் இருக்குது ஆனால் ஓவர் வெளிச்சமாக இருக்கும். பனி படர்ந்த இடத்துல நடக்கலாம். அப்படிப்பட்ட காட்சிகளும் வெனிசுலாவினுடைய அதிபர் பற்றிய சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் வெனிசுலாவினுடைய அதிபருக்கு 40 டிகிரி செல்சியஸில் ஹீட்டில் வச்சு அவரை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற நம்பத்தகுந்த தகவல்களும் வெளியாகுது. இது மட்டுமல்ல, வெனிசுலாவில் சற்றும் கொடூரமான ஆட்சி வெனிசுலாவினுடைய அதிபர் நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொன்னார் ட்ரம்ப். அது உண்மையா அப்படிங்கிறத நானும் ரிசர்ச் பண்ணி சில விஷயங்களை எடுத்தேன். ஒரு மனுஷன் கலைஞனாக இருந்தால் தப்பு பண்ணுவானா அப்படிங்கிற கொஸ்டின் நமக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ ஏன் பிரசாத் அதை பற்றி சொல்கிற அப்படின்னு கேட்டால், மதுரா அவர்கள் ஒரு நல்ல கலைஞனாக சிறு வயதில் இருந்திருக்கார். அவர் ஒரு கீபோர்டு பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீபோர்ட் பிளேயருக்கான ஒரு சூப்பமான தகுதி அப்படிங்கிறது அவருக்கு இருந்திருக்கு. அதற்கு பிறகு வெனிசுலாவினுடைய அதிபராக தன்னைத்தானே அவர் கட்டமைத்திருக்கிறார். வெனிசுலாவில் எப்படி போதைப்பொருள் அப்படிங்கிறது பெரிய அளவில் சர்க்குலேட் ஆச்சு அப்படின்னு கேட்டால், 40 ஆண்டு காலமாக அந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. சாவேஸ் அப்படிங்கிற ஒரு நபரை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. 1999 2013 வரைக்கும் சாவேஸ் தான் வெனிசுலாவினுடைய அதிபராக இருந்தார். அப்போது ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்தார். அப்போது அவரை பார்த்து சாவேஸ் சொன்ன வார்த்தை, அமெரிக்கர்கள் அவங்க பிசாசுகளின் தலைவன் தான் இந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருந்தார். அந்த அளவிற்கு மோசமான ஆட்சி அப்படிங்கிறது அமெரிக்காவில் நகர்த்தப்படுது அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணப்பாடு. சரி பிரசாத், வெனிசுலாவில் நிஜமாவே போதைப் பொருள் கல்ச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம் இருக்குது. கொலம்பியா அப்படிங்கிறது கொகைன் இருக்குல்ல, அதனுடைய பிறப்பிடம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருந்து ஒரு பெரிய ட்ராவல் பண்ணி அமெரிக்காவை நோக்கி மெக்சிகோ வழியாக வருது. அதில் 2வது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த வெனிசுலா வழியாக, கொலம்பியாவிலேருந்து வெனிசுலா வழியாக உலக நாடுகளுக்கு போகக்கூடிய கொகைனுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜஸ்ட் 5% தான். எப்போ இருந்தாலும் ஒரு கடத்தல் மாஃபியா நடக்கும்ல. இப்போ நமக்கு கஞ்சா அப்படிங்கிறது ஆப்கானிஸ்தான்லேருந்து கிளம்பி பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள்ளே நுழையுது. இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் மூலிமா நுழையுது. கடைசியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொட்டிக்கடை வரைக்கும் கிடைக்குது இல்லை. இந்த ரூட் மேப்பை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு கேட்டால் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணணும். பட் இதில் நிறையா மாஃபியா கும்பல் இருக்குது. அவங்கள தாண்டி உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயம். சரி, இப்போ நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். வெனிசுலாவினுடைய அதிபர் மதுரா அவர்களுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் பயங்கரமான டார்ச்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்.
அடிச்சிருக்காங்க, துன்புறுத்தி இருக்காங்க அப்படிங்கிற தகவல். ஆனால் அவங்க கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நான் அப்பாவி, அதிபருடைய மனைவியாக இருந்ததை தவிர நான் வேற எந்த தப்புமே பண்ணலை, எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுக்குறீங்க, என்னை ஏன் கடத்திட்டு வந்தீங்க அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க. உலகத்தில் இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு அப்படிங்கிறது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. ஜார் மன்னருடைய ஆட்சி காலத்தில் கூட ரஷ்யாவில் இப்படி நடக்கலைங்கிறாங்க. அப்போது ட்ரம்ப்புக்கு மட்டும் எதனால் இவ்வளவு தைரியம் அப்படின்னா, இந்த இடைக்கால அதிபராக இருக்கக்கூடிய டெல்சி அவர்கள் சொல்லியிருந்தாங்கல்ல, அமெரிக்கா அப்படிங்கிறது உண்மையிலேயே அணுகுண்டுகளால் சூழப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தேசம். அவங்க அணுகுண்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே உலகத்தை அழிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். வேற என்ன காரணம் வேணும்? ட்ரம்பினுடைய நெக்ஸ்ட் பிளான் அப்படிங்கிறது கியூபாவா, கொலம்பியாவா, கிரீன்லாண்டா, இல்லை மெக்சிகோவா, ஈரானா அப்படின்னு கேட்டால் ஈரான் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான். நெதன்யாகு வந்து டைம் கேட்டிருக்காரு. நெதர்லாந்தில் இருந்து கிரீன்லாண்டை பாதுகாக்கிறதுக்கு படைகள் வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு கிரீன்லாண்டு மேலே தான் ஏகப்பட்ட கண்ணு அப்படிங்கிறது இருக்குது. மெக்சிகோவை கூட மெதுவாக அடிச்சிக்கலாம், கிரீன்லாந்தை உடனே பிடிச்சாதான் உண்டு அப்படின்னு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு முட்டுக்கட்டை போடுறது ரஷ்யாவோ சீனாவோ அல்ல, யூரோப்பிய நாடுகள். யூரோப்பிய நாடுகளில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் கிரீன்லாண்டு, டென்மார்க், ரைட்டா? அப்போ இந்த டென்மார்க் என்ன பண்ணுறாங்க, யூரோப்பிய நாடுகள்கிட்ட போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடனடியாக பிரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி உள்ளிட்ட படைகள் எல்லாமே கிளம்பி எங்கே வருது, கிரீன்லாண்டை நோக்கி போகுது. ட்ரம்பினுடைய படைகள் இப்போ அங்கே இருக்குது. இருவரும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னா யார் முதல்ல அட்டாக் பண்ணுறாங்களோ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய வார் வரும். நேட்டோவில் அங்கத்தினராக அமெரிக்காவும் இருக்குது, பிரான்ஸ், இட்டாலி, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் நேட்டோ வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்னு கேம் மாறப்போகுது. இந்த கேம் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சாதகமாக அமையுமா, சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங்க்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். நான் எந்த நாட்டையும் கைப்பற்றலை, எந்த நாடு என்னையும் கைப்பற்ற முடியாது, நான் ஒரு சாம்ராஜ்யமே கட்டி வச்சுருக்கேன், இந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரே தலைவன் நான் தான் அப்படின்னு வடகொரியாவினுடைய அதிபர் கிம்மு மட்டும் தெளிவாக தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே தனக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு தன்னுடைய நாட்டினுடைய வளத்தையும் மக்களுடைய சந்தோஷத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக நம்முடைய டார்கெட் அப்படிங்கிறது கிரீன்லாண்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ கிரீன்லாண்டில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.